ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோப் மேக்கிங் வீடியோ தாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஒரு பீட்ரூட் எடுத்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் கேரட்டு, அதுக்கப்புறம் பாதாம் மட்டும் அப்படியே அரைச்சி வச்சுருக்கேன். பொட்டேட்டோ ஜூஸும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் அரிசி ஊற வச்சும் அரைச்சி எடுத்துக்கலாம். என்கிட்ட மாவாக இருக்குது, நான் மாவாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கற்றாழை அரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ வாங்க சோப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சோப் பேஸ் எனக்கு தூளாகவே கிடச்சிது. ஸோ சட்டுன்னு மெல்ட் ஆகிடும். இப்போ டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம கடாயில் வச்சுட்டு சோப் பேஸ் 2 கைப்பிடி அளவு போட்டு மெல்ட் ஆனதுக்கப்புறமா பீட்ரூட் ஜூஸ் எடுத்து ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேபி ஷாம்பு ஹிமாலயா பிராண்டில் எடுத்திருக்கேங்க. இது நல்லா நுர கொடுக்கும், அதனால தான். அதுக்கப்புறம் எசன்ஸ் இது சோப்பு ஸ்மெல் நல்லா இருக்கிறதுக்காக கெமிக்கல் கடையிலேயே கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் வாங்குகிற சோப் பேஸ் வாங்குகிற கெமிக்கல் கடையிலேயே இதையும் கேட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹீட்டு போகிறதுக்கு முன்னாடியே டேரெக்டாக எடுத்து மோல்டில் ஊற்றிடுங்க. இல்லைனா டக்குன்னு கட்டியாகிடும். செகண்ட் திருப்பியும் சோப் பேஸ் ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்து போட்டுட்டு பாதாம் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை எடுத்து ஊற்றிக்கிட்டேன். பாதாம் நல்லா சாஃப்டாக மை போல் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சோப்பு நல்லாயிருக்கும். அதே மாதிரி விட்டமின் இ டேப்லெட்டு, அதுக்கப்புறம் ஷாம்பு ஒரு 1/4 ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இதே மாதிரி எல்லா சோப்புமே செஞ்சிடலாங்க. நம்ம கடையில் நிறைய அமௌண்ட் கொடுத்து வாங்குகிறோம். நான் பசங்களுக்கு ரொம்ப நாளாகவே பாதாம் சோப்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாதாம் சோப்பு கடைகளில் வாங்கும்போது இது உண்மையிலே பாதாம் சோப்பு தானான்னு எனக்கு டவுட் இருக்கும். அதில் ஒரு பாதாம் போட்டிருக்காங்களா இல்லை 2 பாதாம் போட்டிருக்காங்களா அப்படிலாம் யோசிச்சுட்டே வாங்குவேன். ஸோ இப்போ நானே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு நல்லா ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நான் ஒரு 4-5 பாதாம் ஊற வச்சு 2 சோப்பு 3 சோப்பு அந்த மாதிரி ரெடி பண்ணிக்குவேங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ஸ்கின்னுக்கும் பாதாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். கேரட் சோப்பும் செஞ்சுட்டேங்க. அதே மாதிரி தான் விட்டமின் இ டேப்லெட் நம்ம விருப்பம் தான். 2 சோப்புக்கு 2 விட்டமின் இ டேப்லெட் எடுத்துக்கலாம். இல்லை 3 சோப்பு ரெடி பண்ணுறோம், 3 டேப்லெட் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம விருப்பம் தான். அதே மாதிரி தான் கற்றாழை நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ சோப் பேஸ் மட்டும் பைசா கொடுத்து வாங்கினா போதும். இந்த எசன்ஸ் சோப்போட ஸ்மெல்லுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். அது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். என் பசங்களுக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் அந்த எசன்ஸ் மட்டும் ஒரு 4-5 ட்ராப் விட்டால் போதும். அதனால தான் அதை யூஸ் பண்ணுறேன் நான். கற்றாழை சோப்பு எனக்கு 3 வந்துச்சுங்க. கற்றாழையும் ஃப்ரீயாக தான் கிடைக்கிது. ஸோ எனக்கு அதுலேயே 3 சோப்பு கிடச்சிருக்கு. ஸோ இது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே நம்ம இந்த மாதிரி சோப்பு ரெடி பண்ணிக்கலாம். செலவும் ஆகலைன்னா சொல்ல முடியாதுங்க, பாதி காசு ஆகும். ஸோ நம்ம கடையில் வாங்குறத விட இதில் பாதி பைசான்னும் போது நிறைய சோப்பு கிடைக்கிது. ஸோ இது ஓகே தானேங்க. அதனால் கண்டிப்பாக நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு சோப்பு ரெடி பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பீட்ரூட் சாறு மிக்ஸ் ஆகிடுச்சு. அதனால தான் கலர் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அரிசி மாவு, அதை நான் தண்ணியில் கொஞ்சமாக கரைச்சி வச்சுக்கிட்டேங்க. நீங்கள் அரிசி ஊற வச்சு பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா மை போல் அரைக்க முடியும். இல்லைன்னா கொரப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஊற வச்சு சோப் பேஸ் கூட மிக்ஸ் பண்ணி அரிசி மாவு சோப்பு ரெடி பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டுங்க பட் நாட் லீஸ்ட்டுங்கிற மாதிரி லாஸ்ட்டாக சந்தன சோப்பு தான். இது எனக்கு சோப் பேஸ் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணும்போது சந்தன சோப்பு ரெடி பண்ணலான்னு சொல்லி சந்தனம் காயின்ஸ் இருந்தது. அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிட்டேன். சோப் பேஸ் மெல்ட் ஆனதும் சந்தனத்தை பன்னீர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேங்க. அதை சோப் பேஸ் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதுக்கு விட்டமின் இ டேப்லெட்டும் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஷாம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த சோப்பு ஸ்மெல் வர்றதுக்கான எசன்ஸ் நான் இதுக்கு ஆட் பண்ணலை. ஏன்னா பன்னீரும் சந்தனமுமே நல்லா கம்மகம்மன் வாசனையாக இருக்குது. அதனால தான் அதுக்கு எசன்ஸ் போடலை. இப்போ அதையும் ரெடி பண்ணி மோல்டு இல்லாததுனால ஒரு சில்வர் கப்லேயும் ஒரு கண்ணாடி கப்லேயும் ஊற்றி வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஊற்றணுங்க. எல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே முதல்ல செஞ்ச சோப்பெல்லாம் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இதை அப்படியே ஓவர் நைட் விட்டுடலாம். இப்போ மறுநாள் காலையில் எடுத்துங்க. மோல்டில் இருக்கிறதெல்லாம் ஈஸியாக வந்துடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நுர வருதுன்னு. என் பசங்களுக்கு இந்த அளவுக்கு நுர வந்தாதாங்க குளிக்கவே பிடிக்கும். இல்லைன்னா அம்மா நுர வரலன்னு சொல்லி என்கிட்ட சத்தம் போட்டே இருப்பாங்க. வேறு சோப்பெல்லாம் கேட்பாங்க. ரொம்ப அட்டகாசம் பண்ணுவாங்க.
அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி பவுலில் இருக்கிற சோப்பும் சில்வர் கப்பில் இருக்கிற சோப்பும் வர்றதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. நான் ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன், அப்போ கூட வரலை. அதனால் மோல்டு பெஸ்ட்டு, அப்படி இல்லைனா யூஸ் அண்ட் த்ரோ பேப்பர் கப்பு பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் சேஃப் அண்ட் செக்யூர்டாக சோப்பெல்லாம் வீட்டிலே ரெடி பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.